சுவாசம் உங்களை வரவேற்கிறது. குழந்தைகள் அவள் எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் நம்ம அவளுக்கு ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து, குளிப்பாட்டுறதுலேருந்து, செடி போடுறதுலேருந்து, ஸ்கூலுக்கு அனுப்பி வந்த உடனே சட்டையை அவுத்து வைக்கிறதுலேருந்து எல்லாம் நம்ம பண்ணுறோம். ஆசையாக பண்ணுறோம், அன்புக்காக நம்ம குழந்தைன்னு நம்ம பண்ணுறோம். இது என்ன ஆகுது, வளர வளர அதே பழக்கமாயிடுறது. சில வீடுகளில் நான் பார்த்துருக்கேன், 30 வயசு அனுப்புகிறோம் கூட அவள் அப்பாவே சட்டை பின்னாடிலேருந்து அவுத்து ஹேங்கரில் போட்டதெல்லாம். அது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் அதே அம்மா அப்பா உனக்கு ஒன்றுமே வரல, நீ ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிற, இண்டிபெண்ட்டாகவே இல்லை, இதை பழக்கப்படுத்தினது யார்? அதனால் ஒரு 2 வயசு அனுப்புகிறமாவே இது கொண்டு போய் அங்கே போட்டுவிட்டு பார்க்கலாம், இந்த டாய்ஸ் அதில் வச்சுடலாமா, அந்த மாதிரி குழந்தையில பழக்கி 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 just make sure that they become independent for themselves. அவர்களுக்காக சுதந்திரமாக இருப்பது மிக்க நல்லது. ஏன்னா நீங்கள் எப்போ பாரு கைப்பிடிச்ச ஐஷன் போயிட்டே இருக்க முடியாது. இது ரொம்ப அவசியம். இது பண்ணுறதுனால அவளுக்கும் ஒரு பொறுப்புணர்வு வரும். கார்த்தால் அந்த வீட்டில் இருக்கிற லெட்டஸ் ஷேர் த ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். அது பண்ணும் பொழுது அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிசிப்ளினுக்கு வந்துடுவாள். ஸோ அது ரொம்ப அவசியம். இதை ஒரு எல்லா விஷயத்துலையுமே, நீ படிச்சுட்டியா, ஓகே பேக்கில் போட்டு வச்சுடும், நீ ட்ரெஸ் அவுத்தியா, எங்கே துவக்கி பண்ணுமா போட்டுடும். அது அப்பப்போ பண்ணுற காரியம் அவளுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கும் உதவியாக வீடும் அப்பப்போ அப்படியே செட் ஆகிடும். ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டாக இல்லாமல் ஆர்கனைஸ்க்கு வந்துடும். ரொம்ப இம்பார்ட்டண்ட். சுவாசம் உங்களுக்கு நன்றி சொல்கிறது.